வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ், மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் என்னென்னா தெரிந்து கொள்வோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. 69லேருந்து 72% வரை போலிங் ஆகிருக்குன்றாங்க ஓட்டு. சரி, இது போலிங் ஆகிருக்குது. இது நல்ல இதுதானா ஓட்டு போலிங் ஆனது ஓரளவுக்கு? அதாவது 69% அப்படிங்கிறது வந்து நல்லது தானா, நல்ல போலிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 100%ல் வந்து 69% அப்படிங்கிறது வந்து 30% இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எஜுகேஷன் அந்த மாதிரி நமக்கு இருக்கிற வாய்ப்பு வசதிகள் இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 85% 90% போலிங் ஆகணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ஓட்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு போலிங்காக இருக்கும். அது நடக்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் லிட்டில் பிட் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் பத்தாது. அது ஒரு நல்ல இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 85-90 வரணும். வந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு ஓட்டிங்காக இருக்கும். பார்ப்போம், ஒரு எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஓட்டோட பவர் வந்து இன்னும் நம்ம ஜனங்களுக்கு சரியாக தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இல்லை தெரியும், அவங்க 15% மக்களுடைய விருப்பம் இல்லாத மனநலம் மாதிரி. இல்லை, அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஓட்டில் தான் காட்டணுமே தவிர வீட்டுக்குள்ளுக்கு இருந்துட்டு காட்டக்கூடாது. கடமையை செஞ்சாங்க. ஆமாம், அப்போ தானே அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு மனநிலை ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து சரியான ஒரு இது கிடையாது. ரைட், பார்ப்போம். நெக்ஸ்ட் வரும் காலங்களில் வந்து நல்ல ஒரு ஓட்டிங் வரும். வாக்காளர்கள் ஓட்டு போட முடியாத சூழ்நிலை இருக்குது. வாக்காளர் அடையாளம் இருக்குது, ஆனால் ஓட்டு போனால் அங்கே ஓட்டு போட முடியலைங்கிறாங்க. இதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேருக்கு ஓட்டு போடுற ஒரு இது இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் மொத்தமாக இன்னொரு இடத்துல பார்த்தா 6 ஓட்டு இருக்குது, 6 ஓட்டுக்குமே போட முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நடிகர் சூர்யா, காமெடி நடிகர் சூர்யா கூட எனக்கும் ஓட்டு போட போனேன், ஓட்டு இல்லை அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது எதனால, என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வருது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறேன். அது என்னென்னா உள்ளபடி சொல்ல போயாச்சுன்னா இதில் வந்து நம்மளுடைய தவறும் இருக்குது. ஆமாம், என்னென்னா இன்றைக்கி கூட நியூஸ் பேப்பரில் வந்து இந்த செய்தி எல்லாமே வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமாக பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜனவரி 1ஆம் தேதி மட்டும்தான் ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கும், அதுக்கு மேலே வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்க. சரி, அதாவது மார்ச்சில் ஒரு வாய்ப்பு, அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு, அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து ஒரு வாய்ப்பு, இப்படி 4 முறை வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நாம் போய் நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பேர் இருக்கா இல்லை நீக்கியிருக்காங்களா நம்ம அதை சரி பார்க்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் நேரில் போய் சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி ஆன்லைன்லேயே வந்து நம்மளுடைய அந்த வாக்காளருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணை போட்டு நம்ம வாக்காளர் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தவறு வந்து இங்கே நிறைய பேர் செய்வாங்க. நாம தான் வந்து ஆமாம், அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டு பொருளை வந்து நாம் எப்படி பாதுகாக்கிறதுல பூட்டு போட்டு செக்யூரிட்டி போட்டு டாக் வளர்த்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி வாக்குங்கிறது வந்து நம்மளுடைய விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அது அதில் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணணும் இல்லையா? நம்ம ஒரு அதிக கவனம் வேணும் இல்லையா? அந்த வாக்கினுடைய வலிமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்லையாவது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு கடமையாக நினச்சி நம்ம அது ஒரு வாக்குங்கிறது வலிமையானது, அது நம்மளுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சி அது எந்த திருடனும் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இல்லை, அதான் இவங்க ஓட்டு இல்லை,
கரெக்ட். ஆனா என்னன்னா, அவங்க சொல்றது என்னன்னா 4 வாய்ப்பு குடுத்துருக்கிறோமே, அந்த சமயத்துல ஏன் பார்க்கல, பயன்படுத்தல? சரி. பயன்படுத்தியிருந்தா சரியா இருக்கலாம். அடுத்த திருப்பி இதை திருத்திக்கிட்டாங்கன்னா திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. வாக்குங்கிறது நம்மளுடைய சொத்து. சரி. அத நம்ம சொத்த பாதுகாக்கிற மாரி நம்மளுடைய வாக்குரிமையும் நம்ம பாதுகாக்கணும். அதற்கான முயற்சியில நம்ம இறங்கணும். அதுதான் உண்மை. அத தவிர்த்து நம்ம மத்தவங்கள குறை சொல்றதுல அர்த்தம் இல்ல. சரி, ஓகே. தலைவரே, பெட்ரோலு, டீசலு ஏறிக்கிட்டே போகுது கோல்டு மாதிரி. ஆனால் மக்கள் குறைய மாட்டேங்குது, விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கோல்டு மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்குமா? அதாவது இது என்னன்னா, பொதுவா வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பெட்ரோல், டீசல்லாம் வந்து நமக்கு இந்தியால இல்ல. அதாவது வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வந்து இறக்குமதி பண்றோம். இப்போ பொதுவாவே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்க ஊர் இருக்கு. உங்க ஊர்ல ஒரு கிடைக்காத ஒரு பொருள வந்து வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர வச்சு உனக்கு குடுக்குறாரு அப்படின்னா, அது விலை ஜாஸ்தியா தானே இருக்கும். டாக்ஸி, அந்த டாக்ஸி, இந்த டாக்ஸி. இல்லங்க, இறக்குமதி பண்ணியாச்சுனாலே கண்டிப்பா வந்து அங்க அந்த மாநிலத்துல அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதுதான் உனக்கு இங்க. அதுக்கு மேல இவங்க டாக்ஸி. அப்படிங்கும்போது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணியாச்சுனால ஆட்டோமேட்டிக்காவே அது விலை ஏறிடும். அது ஒரு காரணம் சொல்றேன். அது வந்து என்னன்னா, இறக்குமதி பொருள் எப்பவுமே வந்து விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா அது உள்நாட்டுல கிடைக்கல. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பெட்ரோல், டீசல் எரிபொருள் மேல வந்து போடுற டாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டாக்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம். வருவாய். அப்படிங்கும்போது வந்து அந்த டாக்ஸை நம்பி தான் கவர்மெண்டோட ஒரு பெரிய வருவாய் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதுல அதிகப்படியான ஒரு டாக்ஸும் போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு பெட்ரோலோட ரேட்ல பாதிக்கு மேல வந்து டாக்ஸ் தான் இருக்கும். அப்படி ஒரு காரணம் இருக்கு. அது வந்து அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் எல்லாமே சேர்ந்து அதை பண்ணணும். ஏன்னா மத்திய அரசு கேட்டால் மத்திய அரசு வந்து அதில் ரொம்ப கம்மியான ஒரு டாக்ஸ் போடுறோம், மாநில அரசு தான் வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அவங்க கம்மியாக போட்டு இவங்க ஜாஸ்தியாக போடுறாங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க ஜாஸ்தியாக போடுறாங்க, நாங்கள் கம்மியாக போடுறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் கூட இப்போ கர்நாடகாவில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக இருக்கு. பல ஏழ்மையான மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து பெட்ரோலே போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குல்ல ஏறி. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெளிநாட்டில் கிடைக்கிற பொருள் ஒன்று, நீங்கள் உள்நாட்டில் கிடைக்கிற சோர்ஸஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக்கு, பைக் எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு சமீபத்தில் ஒரு தகவல் கூட இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம அந்த எரிபொருளை வந்து இறக்குமதி பண்ணுனது வந்து ரொம்ப 20% கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி. கம்மியாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்று எரிபொருள் திட்டத்துக்கு போயிட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது இதெல்லாம் போனதுனால இதை படிப்படியாக நம்ம வந்து இது பண்ணணும், மாறணும். ஏன்னா நம்மகிட்ட இல்லை, பெட்ரோல்லாம் நம்மகிட்ட இல்லை, வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். மாறிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அல்லாமல் வந்து நம்ம இனி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, வேணா நீ 100 ரூபா விற்கக்கூடிய பெட்ரோலை வந்து 90 ரூபா ஆக்க முடியுமே தவிர உனக்கு 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குன்னு கனவு கூட காண வேண்டாம். வாய்ப்பே இல்லாத விட்டுட்டு அவ்வளோதான், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால வந்து நாம தான் அடுத்த சோர்ஸுக்கு நம்ம மாறிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். தலைவரே, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலேயே கச்சத்தீவு அம்மா அவர்கள் இந்திரா காந்தி அம்மா இலங்கைக்கு தரம் பார்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால் நம்ம இலங்கைக்கு கொடுத்தனால நம்மளுடைய மீனவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள்லாம். இப்போ அது திரும்பி மீட்டு எடுப்பாங்களா, இல்லை இதனால் பலனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு, இல்லை அப்படியே தான் இருக்குமா? இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமா, வராதா? மக்களுக்காக, மீனவ மக்களுக்காக. என்னன்னா, இது உண்மையிலே ஒரு துயரமான சம்பவம். இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 1960 நினைக்கிறேன்,
60 அந்த பீரியடில் ஆ, இங்கே வந்து நம்ம டிஎம்கே கலைஞர் ஐயா அவர்கள் இருந்த டைமில் ஆ, ஒரு தவறு தான் நடந்திருக்கு. ஆ. அதாவது இது எதனால் எந்த சம்பவத்துக்காக அந்த உள் ஆராய்ச்சிகளுக்கு போய் அவசியம் இல்லை. ஆ, என்னென்னா பொதுவாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற உன்னுடைய சொந்தமான ஒரு இடத்த வந்து ஆ, நீ அடுத்தவனுக்கு பேரில் எழுதி கொடுத்துட்டு, ஆ. அதுக்கப்புறம் நான் தண்ணி தெளித்தா அவன் வீட்டில் தண்ணி விழுகுது, அவன் துப்பாக்கியால் சுடுறான், நான் கோலம் போட போனால் துப்பாக்கியால் சுடுறான் இப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இது ஆயிருக்கு. என்னன்னா நம்மளுடைய நிலப்பரப்பு, ஏன்னா அது வந்து அதை கொடுத்துருக்கவே கூடாது. கொடுத்துட்டாங்க. சரி, அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது கொடுத்தது தான், அதுக்கான முடிஞ்சிச்சு. இப்போ அதை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தே ஆகணும். ஏன்னா மீட்டு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா ரொம்ப குறுகின இடம். ஏன்னா ஒரு மீன் வளம் வந்து அவங்க அதை நம்பி தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போனால் தான் மீன் கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போகவே முடியாதுன்னு அவங்க எப்படி தான் இருக்கும், கடலில் வந்து எப்படி தான் அவங்க பிழைக்கிறது. அதனால் ஒரு தவறு நடந்துருச்சு. இனி வந்து அந்த தவறை எப்படியாவது வந்து சரி பண்ணணும். இதை வந்து அரசியல் ஆக்காமல், ஏன்னா அரசியல் மிஸ்டேக் இது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மீட்டு கொடுங்க கச்சத்தீவை அப்படின்னு கேட்குறதும், ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து மீட்டு கொடுங்க கச்சத்தீவை அப்படின்னு கேட்குறதும் எப்படி இருக்குன்னா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 1960 வந்து 60 பீரியடில் வந்து அந்த கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் 40 வருஷமா யார் ஆண்டாங்க? கேட்கலையே. காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இங்கே டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தானே மாறி மாறி ஆண்டாங்க. எத்தனை மீனவர்களை சுட்டு கொல்லும்போது இவங்க தானே இங்கே இருந்தாங்க, மேலேயே அவங்க தானே இருந்தாங்க. ஏன் அப்பமெல்லாம் கச்சத்தீவை மீட்கணும்னு இவங்களுக்கு தோணலையா? ஒவ்வொரு தமிழருக்கும் அது ஒரு மன வேதனையாகவே எல்லாருக்கும் ஏன் தோணலை? அப்படிங்கும்போது இது முழுக்க அரசியல். அதனால இந்த அரசியலுக்குள்ளால போகாம ஸ்ட்ரைட்டாக சொல்லதா இருந்தால் இங்கே வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமே மனவேதனை. ஏன்னா நம்மளை சார்ந்த, நம்மளோட இனத்தை சார்ந்த ஒரு மீனவன் வந்து துன்புறுத்தப்படுறதும், சுட்டு கொல்லப்படுறதும், அவனுடைய மீன் வலைகளை அறுக்கிறதும், போட்டை வந்து சிறைப்பிடிக்கிறதும், அவனை பிடிச்சி சிறையில் போடுறதும், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் எப்படியாவது குறைஞ்சிருக்கு. இல்லை, குறைஞ்சாலுமே கூட இப்போ சுடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஜேபியினோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் மீனவர்கள் சுடப்படலை. அது ஒரு நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. இருந்தாலுமே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லையா? ஏன்னா இன்னும் போயாச்சுன்னா அவங்க மீன் வலையை அறுத்துடுறாங்க, அறுத்து கொண்டுட்டு போயிடுறாங்க, போட்டெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அவங்க வந்து அதை அவங்களுடைய நாட்டுடைமை ஆக்கிக்கிறாங்க. இவங்களை பிடிச்சி ஒரு 6 மாதம் போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அது எப்படி இதாகும்? ஏன்னா பிழைப்புக்காக வேண்டி போகக்கூடியவங்களை வந்து இந்த மாதிரி இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை வந்து அதுக்கு ஒரு அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம மீட்டு எடுக்கணும். இல்லைன்னா சுதந்திரமாக நம்மளுடைய மீனவர்கள் வந்து எந்த வித துன்புறுத்தலும் ஆளாகாமல் அங்கே போய் அவங்க தொழில் செஞ்சுட்டு சேஃபாக திருப்பி வர்றதுக்கு அளவுக்காவது அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாரோட ஆசை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இது ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு விடிவு காலம் வரும். என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, சீக்கிரமாக வரணும். ஆமாம், எவ்வளோ நாள் தான் தொழில் பண்ணாமல் இருக்கிறோம், அவங்களும் கஷ்டப்படுறது. இது வந்து ஆமாம், கண்டிப்பாக தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, கண்டிப்பாக இதுக்கான முயற்சியை எடுத்து எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. விவர்ஸ், உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை பேசணும். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.